இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு அழகான 3 BHK வீடுக்கு இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட்டா அமைஞ்சிருக்குன்னு நம்ம ஷார்ட் ஆஃப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு என்ன ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பிளானிங் ஒர்க் அண்ட் இந்த வீடோட இன்டீரியர் ஒர்க் அண்ட் எக்ஸ்டர்னல் ஒர்க் தாங்க. இன்டீரியர் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ல மேட்ச் பண்ணி அதே இந்த வீடோட எக்ஸ்டர்னல் ஒர்க்குக்கு சேம் அதே கலர்ல மேட்ச் பண்ணி இந்த வீட்டை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ரெடி பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கேட் அண்ட் கம்யூனிட்டில நம்மளுக்கு வந்து லொகேட் பண்ணி தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே மறக்காம MP பிரமாண்ட சார் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 25 அடி ரோடு ஃபேஸவோ 50 அடி நீளமாவோ அதாவது 2.86 சென்ட்ல லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து G+1 டைப்ல 1850 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் தாங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் ரொம்ப ஹைலைட் பண்ணி சாண்டல் ஒயிட் கிரே கலர் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டெலிவிஷனை சூப்பரான ஃபினிஷிங்லாம் ரெடி பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து பார்டர்ஸ்க்குள்ள ஒயிட் கலர் பெயிண்டிங் கொடுத்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வீடு பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டில் செம லுக்காக இருக்குங்க. டெலிவிஷன் மேட்சிங்காக இவங்க கொடுத்துருக்க லேசர் கட் மெட்டா கேட் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 12க்கு 18. போர்ட்டிகோக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அழகாக 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர்ஸ்கோப் வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பாட்லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோக்கு யூஸ் பண்ணிக்க ஃப்ளோரிங் டேஸ்லாம் எவ்ரி பர்மனன்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் என்ட்ரன்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான லீஃப் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த வீடோட நார்த் ஈஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது இந்த வீடோட ஜகமுடியில் இந்த வீடோட போர்வெல் அண்ட் வாட்டர் சம்ப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை தாராளமாக 2 பேர் சுற்றிட்டு வர அளவுக்கு செட்பேக் ஏரியா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த செட் பேக் ஏரியா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் சைட் கட் பண்ணிங்கன்னா இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து நல்லா பாலிஷ் பண்ணி தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடோட காம்பேக்டான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஹாலுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் ஹெவியான ஃபினிஷ்ல க்ளோசி டைப்ல 2/6 செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட் எல்லாமே ஸ்ட்ரிப்லைட்லாம் பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேசர் கட் பேனல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கேஸ் கீழே வந்து நம்ம டிவி வைக்கிறதுக்காக செம ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்து டியூன் யூனிட் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வித் கபோர்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக பெரிய ஃப்ரண்ட் ஸ்டைலில் ஒரு UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட டவுன்ஃபால் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா டைனிங் ஹால் செப்பரேட்டாக கிச்சன் செப்பரேட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டைனிங் ஹால் பார்க்கலாம். இந்த டைனிங் ஹால் அளவு 8க்கு 6. இந்த டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக ஒரு UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட கிச்சன் தாங்க. கிச்சன் டைனிங் ஹால் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 16க்கு 8 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிரே ப்ளஸ் ஒயிட் கலர் காம்பினேஷனில் லேஃப்டில் கபோர்ட் ஒர்க், கீழே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க், ஃபுல்லாக மாடர்ன் கிச்சனை செம கிளாஸியாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து இந்த கிச்சனில் வால் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெவியான கிளாஸி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குது. கிச்சனை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுது. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறாங்க. சின்னதாக ஒரு UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் டவுன்ஃபால் அமைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கணிக்கணுக்காக ஒரு பெரிய உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் வால் பெயிண்டிங் பண்ணி லேஃப்ட்டுக்கு எல்லாமே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்பால்சரிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 5.75க்கு 4.75. இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிளேமே ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாருங்க. இந்த வீடோட என்ன டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி ஃபில்ஸில் சூப்பரான கிரானைட்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டியில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் மேலே போகிறக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு யூபிவிசி டைப்ஸில் ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அழகாக 2 ஸ்பாட்லைட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. இது அளவு பார்த்தீங்கன்னா 8.25க்கு 10 அடியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அழகாக 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட் கவர் பண்ணி சென்டரில் வந்து ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைச்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குவாங்க. பெரிய பெரிய உடன் ஸ்டைலில் 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஃப்டில் கபோர்டு ஒர்க் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு வந்து எல் டைப்பில் வந்து சூப்பரான வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். அளவு 5.75க்கு 4.75. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிளேமே ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட்லேருந்து வாஷ் பேஸ்லேருந்து ஷவர் பைப்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த பெட்ரூம் கொள்ளி வந்து நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு வந்து மேலே சீலிங்கில் ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு வந்து எல் டைப்பில் நமக்கு வந்து சூப்பரான வார்ட்ரோப் ப்ளஸ் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குவாங்க. பெரிய பெரிய யூபிவி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5.5க்கு 4.25 அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லா பிளேமே ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட் வாஷ் பேஷன் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து நம்ம லெஃப்ட் சைட் கட் பண்ணால் இந்த வீட ஓப்பன் பால்கனிக்கு அண்ட் டெரஸ் போகிறதுக்காக அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கட் பண்ணால் இந்த வீடோட ஃப்ரண்ட் பால்கனி போயிடலாம். இதில் உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு எல்லாமே ஹெவியான க்ளோசி ஃபில்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செட் பேக் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு எல்லாமே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அப்படியே பேக் சைடு வந்தோம்னா இந்த வீடோட ஓப்பன் டெரஸ் பொறுக்கு நமக்கு லேடர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் ஏரியா நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஓப்பன் டெரஸ் வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு டேங்க் ப்ளஸ் சால்ட் வாட்டருக்கு ஒரு டேங்க் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம துணிக்காய் போகிறதுக்காக உங்களுக்கு லேங்கர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன பிரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம கான்டெக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். மீண்டும் ஒரு தடவை மறக்காம எல்லாருமே MP ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.